மதுரையில் மாணவர்களுடன் முதலமைச்சர் என்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிறார். மேலும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பாலங்களை திறந்து வைக்கும் அரசு விழாவிலும் முதலமைச்சர் பங்கேற்கிறார். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். தாரகையாக இருந்து இந்த மண்ணை காக்க வந்த தமிழர்களுடைய சாமியாக விளங்கிய அம்மாவினுடைய பிறந்த நாள் விழாவிற்கும் இளைஞர்களுடைய எழுச்சி நாள் கூட்டத்திற்கு நம்முடைய இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் திட்டமிட்டு செய்த மிக அற்புதமான இந்த நிகழ்விற்கு உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு முதல்வரை மேடைக்கு அழைக்கின்றோம். மதுரை மக்களுடைய உற்சாகத்தோடு மேடைக்கு அழைக்கின்றோம். எங்கு நோக்கினும் மகிழ்ச்சி வெல்லும். எதை கேட்டாலும் அம்மாவினுடைய பெயர் விண்ணையே முழக்கியது. ஏப்ரல் மாதத்தில் சூரியனை சுட்டரித்து இலை மலர்ந்தது. தமிழகத்தில் தர்மம் நிலை பெற்றது. இதோ வந்துவிட்டார் முதல்வர், நம்முடைய அம்மாவின் செல்ல பிள்ளை. நன்றி. வீர திருமகள் எங்கள் அம்மா வெற்றி உலா வருக. அம்மா வருக 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 வருக. மதுரையில் மாணவர்களோடு முதலமைச்சர் என்கிற நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அங்கு சென்றிருக்கிறார். நலத்திட்ட உதவிகளை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை அவர் அங்கு செய்கிறார். அதே போல மாணவர்களோடு சேர்ந்து உணவருந்தி அவர்களோடு கலந்துரையாடுவார் என்றும் முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சியின் நேரலை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று மாலையில் பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த ஒரு சுற்றுப்பயணம் இன்று மாலையில் தொடங்குகிறது. பன்னீர்செல்வம் அவர்கள் சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கின்ற வேளையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறியும் விதமாக இந்த பயணத்தை தொடங்கியிருக்கிறார் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். தற்போது மாணவர்களோடு முதலமைச்சர் என்கிற நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மதுரை சென்றிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியின் நேரலையை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய மதுரை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ஹரிகிருஷ்ணன், முதலமைச்சர் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி தற்போது தொடங்க போகிறது. இன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடைய பயண திட்டம் என்ன? என்னென்ன நலத்திட்ட உதவிகளை அவர் தொடங்கி வைக்க இருக்கிறார்? மதுரையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாம் முறையாக மதுரைக்கு வருகை சென்றிருக்கிறார். ஏற்கனவே உலக தமிழ்ச்சங்க கட்டிடத்தில் நடைபெற்ற ஒரு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். சுற்றுப்பயணத்தின் போது இரண்டாவது முறையாக மதுரைக்கென்று பிரத்யேகமாக இந்த பயண திட்டத்தை அவர் வகுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும். மிகவும் அதாவது அரசியல் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டாக மதுரை விளங்குகிறது என்ற ஒரு பெயர் உண்டு. எந்த ஒரு அரசியல் நிகழ்வாக இருந்தாலும், தேசிய கட்சிகளாக இருந்தாலும், மாநில கட்சிகளாக இருந்தாலும் மதுரையிலிருந்து தான் துவங்குவது வழக்கம். அதன் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது மதுரையில் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகை வந்திருக்கிறார். விமான நிலையத்தில் இருந்து மதுரை அந்த பாண்டிகோயில் ரிங் ரோடில் இருக்கிற அந்த திடலுக்கு வருகின்ற அவருக்கு தமிழக பாரம்பரிய கலைகள் மூலமாக சிறப்பான வரவேற்புகள் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது மேடைக்கு வந்திருக்கிறார். தற்போது மேடையில் அவர் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கும் காட்சிகள் தான் நம்மால் காண முடிகிறது. இதில் பல்வேறுபட்ட அமைச்சர்கள், குறிப்பா சொல்ல போன செல்லூர் ராஜு, ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட 6க்கும் மேற்பட்ட தமிழ் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த இடத்தில் பொறுத்தளவுக்கு நலத்திட்ட உதவிகள், அதாவது 25,000 பேருக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட இருக்கிறது. அதனை தவிர்த்து வேலைவாய்ப்பு முகாம் என்று 160 நிறுவனங்கள் பங்கேற்கும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் ஒரு 25,000 பேருக்கு வேலைகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு முகாமாக நடைபெறுகிறது. இந்த மேடை நிகழ்ச்சி குத்துவிளக்கு தற்போது ஏற்றப்போகும் இந்த நிகழ்ச்சியை தான் நம்மால் காண முடிகிறது. தற்போது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை குத்துவிளக்கு ஏற்று துவங்கி வைக்கிறார். அதன் பின்பாக தனியே அமைக்கப்பட்டுள்ள ஒரு அரங்கில் மாணவர்களோடு கலந்துரையாடல் நடத்துகிறார். அந்த மாணவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்பு
மாணவர்களுடைய உணவும் அமர்ந்துகிறார். அதன் பின்பு அரசு விருந்தினர் மாலைக்கு சென்று ஓய்வு எடுக்கும் அவர் மாலையில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று அங்கு 2 பாலங்களை திறக்க இருக்கிறார். உள்ளிட்ட 7 திட்டங்கள் நலத்திட்டங்களை மதுரையில் துவங்கி வைத்த பின்பு மறுபடியும் இதே திடலுக்கு வருகிறார். அப்பொழுதுதான் அரசியல் ரீதியாக பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று இங்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அங்கு அந்த மாலையில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்பு தற்போது இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு இந்த மதுரையிலே ஒரு முழுமையான விளக்கங்களை தருவார் என்று விழாவை ஏற்பாட்டாளர்கள், கட்சியாளர்கள் மற்றும் அந்த அதிமுக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த குத்துவிளக்கேற்று நிகழ்ச்சியை தான் நம்ம நேரடியாக கண்டு கொண்டிருக்கிறோம். வேதவள்ளி.